அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு, பகையை மாற்ற வேதம் கூறும் ஆலோசனைகள் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு ஆராயலாம். உனக்கு ஒரு வழக்கு உண்டானால் உன் அயலானோடு கூட போய் உன் வியாச்சியத்தில் அவனோடு கூட பேசி அதை தீர்க்க வேண்டும் என்று போதித்த சாலமோன் இங்கே எல்லா பகையையும் உண்டாக்குகிறது நாவுதான். இனிமையான நாவு உள்ளவர்கள் தங்கள் எதிரிகளையும் தங்களுடைய வசப்படுத்தி கொள்ளலாம் என்கிற காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும், அந்தளவுக்கு அது வலிமை உடையது என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை வலியுறுத்துகிறார். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்றும் அவர் பேசுகிறார். நீதிமொழிகள் 25-28 தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். சுய கட்டுப்பாடில்லாமல் பேசுகிற ஒரு வாழ்வை உடைய மனுஷன் மதிலிடந்து கிடக்கிற ஒரு பட்டணம் எப்படி எதிரியினுடைய தாக்குதலுக்கு திறந்திருக்கிறதோ அதே போல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்கிற காரியத்தை இங்கே சாலமோன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இனிய நாவானது எப்படியாக பகையை மாற்றுகிறது என்று பார்த்துவிட்டு இந்த நீதிமொழிகளிலே நாவு ஒன்றுதான், அதற்கு எத்தனை பெயர்களை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார் என்கிற காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலும் 33ஆம் அதிகாரத்திலும் யாக்கோபு தன் சகோதரனுடைய பகையை மாற்றுகிறதற்கு என்னென்ன காரியங்களை அவன் செய்கிறான் என்கிறதை நாம் கொஞ்சம் பார்த்தால் நமக்கு இந்த சத்தியங்கள் ஆழமாக புரியும். பிறப்பிலேயே 2 பேருக்கும் போட்டி. பிறப்பிலேயே யாக்கோபு ஏசாவினுடைய காலை பிடித்து கொண்டே பிறக்கிறான். கற்பத்திலேயே 2 குழந்தைகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளுகின்றன. அந்த அளவிற்கு அவர்களுக்குள்ளாக ஒரு பகைமை. பிறந்த பின்பாக மூத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய சேஷ்டபுத்திர பாகமானது ஏசாவுக்கு கிடைத்து விட்டதே, அதை எப்படியாகிலும் அடைந்துவிட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூடத்தான் யாக்கோபு சுற்றித் திரிகிறான். தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அவன் ஏசாவை ஏமாற்றி தகப்பனையும் ஏமாற்றி அங்கே பெற்றுக்கொள்ளுகிறான். சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஒரு கூழுக்காக அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறான். கூளை கொடுத்து, உன்னுடைய பசியை நான் ஆற்றுகிறேன், எனக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துவிடு என்று சொல்லி வஞ்சித்து வாங்கி கொண்டு ஓடி போன யாக்கோபு சிறு வயதிலேயே, அதாவது கற்பத்திலிருந்தே 2 பேருக்குமான பகை இருக்கிறது. ஆனால் அவன் லாபானிடத்திலிருந்து தன்னுடைய மனைவிமார்களோடு கூட பிள்ளைகளோடு கூட திரளான ஆடு மாடு செல்வங்களோடு கூட அவன் திரும்பி வரும்பொழுது அவன் தன்னுடைய சகோதரனுடைய அந்த பகையை மாற்றும்படியாக அவன் பேசி அனுப்புகிற வார்த்தைகள், அவனுடைய இனிமையான வார்த்தைகள், தன்னுடைய அண்ணனை பார்த்து ஆண்டவன் என்று சொல்லுகிறான். 33ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், உம்முடைய முகம் எனக்கு தேவனுடைய முகத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். உம்மிடத்தில் எனக்கு தயவு கிடைச்சா போதும்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப ஆண்டவனே உம்மிடத்தில் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சா போதும், இந்த வெகுமதிகளையெல்லாம் வாங்கிக்கொள்ளும், உம்முடைய பிரியம் எனக்கு கிடைச்சா போதும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியினால் அங்கே ஏசா ஓடி வந்து அவனை தழுவி கட்டி கொண்டு அனைத்து சொல்லுகிறான், இந்த பொருட்களெல்லாம் எனக்கு எண்ணத்திற்கு எனக்கு நிறைய இருக்குது. சிறு வயதில் தகப்பனுடைய சொத்துக்களுக்காக சண்டையிட்டு கொண்டவர்கள் இப்பொழுது 2 பேருமே ஒரு இனிமையான காரியங்களை பேசுகிறது நிமித்தமாக அத்தனையான ஒரு பகைமை மாற்றப்பட்டதை இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு இனிமையான நாவானது எலும்பையும் அது நொறுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே
சாலமோன் கூறுகிற ஆலோசனைகளிலே முதலாக ஒரு நீண்ட பொறுமையோடு கூட நாம் இனிமையான நாவை பயன்படுத்தி பேசும் பொழுது பகையை மாற்றிவிடலாம் என்பதை 15ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீண்ட பொறுமை பிரபுக்களையும் சம்பதிக்க பண்ணிவிடும். அதே போல இனிய நாவானது எலும்பையும் நொறுக்கிவிடும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், நன்மை செய்கிற காரியத்தை சொல்லுகிறார். பகையை மாற்றுகிறதற்கு உன் சத்துரு என்றே பேசுகிறார். வசனம் 21 அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய் என்று சொல்லுகிறார். ரோமர் 12:20-21 இதே வாசகத்தை எடுத்து பவுல் எழுதுகிறார். புறங்கூறுகிற நாவு இருக்கக்கூடாது என்பதற்காக, அவர் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி பவுலும் இதே வாசகத்தை எடுத்து ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38-41 வரையிலும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளையும் பார்த்து இருக்கிறோம். அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய் என்று திரும்ப நீதிமொழிகளில் சொல்லப்படுத பவுலும் அதை எடுத்து பேசுகிறார். என்னென்னா, அன்றைக்கு எகிப்து தேசத்தில் குற்றம் புரிந்தவர்கள் அவர்களுடைய தலையில் ஒரு குவளையில் அநேக அக்கினி தழல்களை போட்டு அவர் தலையிலே சுமந்து கொண்டு வர வேண்டும். அது எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் குற்றம் புரிந்தவர்கள், எங்களுடைய குற்றத்தை நாங்கள் உணர்ந்து விட்டோம் என்பதை வெளிக்காட்டும் வண்ணமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனையாக இருந்தது. அப்போ நீ நன்மை செய்யும் பொழுது அவனுக்கு குடிக்கிறதற்கு தண்ணீரையும் சாப்பிடுகிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ளாகவே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டு, நான் தான் குற்றம் புரிந்து விட்டேன், இவன் இத்தனை நன்மை செய்கிறானே என்று சொல்லி அவன் பகையை மறந்து மாற்றப்பட்டு விடுவான் என்கிற முறைமையை இங்கே அழுத்தி சாலமோனும் சொல்லுகிறார். இங்கே பவுலும் அதை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதை இயேசு சொல்லும்போது, உன் சத்துரு உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா அவன் கூட 2 மைல் தூரம் போ. அவனை வெட்கப்படுத்தும்படியான காரியங்களை செய்யும் பொழுது அவன் குற்ற உணர்வடைந்தவனாக அவன் மனம் திரும்பி விடுவான். நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் சூரியனை எப்படி உதிக்க பண்ணுகிறனோ அதே போல் உங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் இந்த வாழ்கிற சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது. நான்காவதாக, புறங்கூறுகிற நாவு நமக்கு இருக்கக்கூடாது. அது கோப முகத்தை பிறப்பிச்சிரும். புறங்கூறுகிற நாவு கோப முகத்தை, நல்லா இருக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு கோப முகம் அது இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி அதை பிறப்பித்து விடும். கடைசி வசனத்தில் சொல்கிறாரு, சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஆவி அடக்காமல் பேசுகிற மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அதாவது எதிரிகள் எல்லாம் பிடித்து கொள்கிறதற்கு ஒரு திறந்திருக்கிற பட்டணத்தை போல அவன் இருக்கிறான். சத்துரு எல்லாம் உள்ளே எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவான் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சுய கட்டுப்பாடு உடையவர்களாய் வாழ வேண்டும். புறங்கூறுகிற நாவை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி கடைசியாக இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். நீதிமொழிகளில் இதுவரையிலும் நாம் பார்த்த பகுதிகளிலே பகையை உருவாக்குகிற ஆயுதமாகிய நாவு ஒரே நாவு தான். அதற்கு இவர் எத்தனை பெயரிடுகிறார் என்று சொன்னால், முதல்ல சொல்லுகிறார் கட்டுப்பாடுள்ள ஒரு நாவு. வசனம் 10, 19, 11, 12, 13, 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி அநேக இடங்களில் இந்த நாவுகள் தான் பேசுகிற முன்பு யோசிக்கும். கட்டுப்பாடுள்ள ஒரு நாவு தேவையான போது பேசும், பிற நேரங்களில் அமைதியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாவை நாம் பெற்றுக்கொண்டோன்னு சொன்ன அந்த உலகத்தில் பகையின்றி வாழலான்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். கரிசனையுள்ள நாவு பிறரை மனதில் கொண்டு நேர்மையுடனும் பயன்படும்படியாகவும் பேசும். நேர்மையாக பேசும் மற்றவங்களுக்கு பேசுகிறதுனால. இது கல்விமானின் நாவு. இந்த கல்விமானினுடைய நாவு சமயத்திற்கேற்ற வார்த்தைகள், ஏற்ற சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையிலும் பார்த்த பகுதிகளிலே இந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக கபட்டு நாவு தவறான நோக்கங்களுக்கும் தன்னலங்களும் நிறைந்தது.
மூளையில்லாத பேச்சுகளால் நிறைந்ததும் தீங்கை பிணைப்பதுமான ஒரு நாவு, கபடான ஒரு நாவு. நீதிமொழிகள் 6:12-14, 8:13, 16:28, 18:8 இவைகள் எல்லாவற்றிலும் இந்த கபடுள்ள நாவை குறித்து இங்கே சாலமோன் சொல்லுகிறார். கடைசியாக கரிசனையற்ற நாவு, பிறரை பற்றி கவலையே படாது. சாபங்கள் நிறைந்த நாவு, சாபத்தையே சொல்லும். கோபங்கள் கொண்டது, அழிவை உருவாக்கக்கூடியது. இதுவும் 10ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், 32ஆம் வசனத்தில், 11:9, இப்படியாக 20ஆம் அதிகாரம் 19, 25ஆம் அதிகாரம் 23 இது சொல்லப்படுகிறது. நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம், கரிசனையற்ற ஒரு நெஞ்சமானது வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல இருக்கிறது என்று சொல்லி, இப்படி உதடுகள், இப்படிப்பட்ட நாவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னார். புறங்கூறுகிற நாவு கோபத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறதை, கரிசனையற்ற நாவு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு ஏற்ற நேரத்தில் பேசப்படுகிற வார்த்தைகளை பேசுகிற கல்விமானி நாவை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசும்பொழுது இந்த உலகத்தில் பகையின்றி வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது